நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சவுக்கு தோப்பு பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த சவுக்கு தோப்பு இந்த ஊர் சேர்ந்தது தானே? ஆமாம் ஆமாம், ஃபாரஸ்ட் இதில் உள்ளது. அந்த ஃபாரஸ்ட் வச்சிருந்த மரம் அப்படியே இருக்கு. மக்கள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வர்றாங்க. அந்த சாப்பிட கொள்ள உணவு இருந்த ரொம்ப தெளிவாக இருக்குது. அது போக வந்து இன்னொரு மெயினாக என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, சுற்றுலா பயணிகள் வந்து பாதுகாப்பு மெயின். யார் வந்தாலும் யாரும் இடையூறு பண்ண மாட்டாங்க. இடையூறு பண்ணாமல் அவங்கவுங்க வந்தாங்கன்னா அவங்கவுங்க ஜாலியாக இருந்துட்டு போகலாம். எந்த ஒரு இடையூறு இருக்காது, இடையூறு இல்லாமல் இருக்கும். அதுதான் மெயின். இந்த இடம் வரவங்களுக்கு எப்படின்னு தெரியுது? ஒருத்தவங்க தான் வீடியோ எடுத்து போடுறீல்ல, நீங்க வீடியோ பார்த்து வர்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வர்றவங்க வீடியோ எடுத்து போட லொகேஷன் போட்டுறாங்கல்ல. வர்ற மக்களுக்கு இங்க என்ன வசதி இருக்கு? வசதின்றது பார்த்தா அவங்களே வந்து உணவுகள்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கடல் குளிக்கலாம், நல்லா ஜாலியா. அலைகள் கம்மியா இருக்கு, இடையூறு இல்லாத கடல். இந்த மாதிரி மணல் கிடைக்காது மெயினா. இந்த கடல் மணல் மாதிரி நீங்க வேற எந்த கடலுக்கும் போனா இந்த மாதிரி கடல் சுத்தமான இடம் கிடைக்காது. என்ன நிறைய கடல் இருக்கு, நீங்க போயிருப்பீங்க. ஆனா ஒரே இந்த கழிவுகளா கிடக்கு நிறைய. ஆனா இங்க வந்து அந்த கழிவுகளுக்கு வேலையே இல்லை. அவ்வளவு தெளிவாக இருக்கும். சின்ன குழந்தைங்க விளையாட ரொம்ப பாதுகாப்பு. மெயினா வந்து சேஃப்டி. வர்ற எந்த சுற்றுலா பயணிகளுக்கும் சேஃப்டி. எந்த நாள்ல மக்கள் அதிகமா வருவாங்க? ஊர்ல இருந்து வர்றாங்க நிறைய. லீவு நாள்ல எந்த நாட்கள் அதிகமா? லீவு நாட்கள் சண்டே, சாட்டர்டே சண்டே, அப்புறம் ஃபெஸ்டிவல், பொங்கல், தீபாவளி. இங்க படகு சவாரி எது இருக்கா? படகு சவாரிகள் இல்ல இல்ல, அப்படி மக்களை ஏத்திட்டு போறாங்களா? அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இங்க வர்றவங்க இவங்க தனிப்பட்ட முறையில் ஜாலியா இருந்துட்டு போறதுதான். மற்றபடி வேற யாரும் படகு சவாரி அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, வரவையில் பார்த்தேன் கருவேல மரங்கள்லாம் பிடிங்கி இருந்தது. இந்த பணி செஞ்சது யாருன்னு? இந்த பணி செஞ்சது ஒரு 4 நண்பர்கள். நான், இலியாஸ் அவர்கள், ஆதில், முகமது ஆதில், இன்னொரு நண்பர் செண்பக பாண்டியன் இருக்காப்புல. சரி, அவர். இந்த 4 பேர் சேர்ந்து அந்த பணியை செஞ்சிருக்கோம். சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் மொத்த கருவையும். அதாவது மக்களுக்கு நடைபாதைக்கு இடையூறாகவும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருந்த கருவைகளை மட்டும் அகற்றிருக்கோம். பார்த்தேன், ரொம்ப தூரம் நான் வந்து பார்த்தேன். ரொம்ப தூரமா துப்புரவு செஞ்சிருக்கீங்க. 4 நண்பர்கள் சேர்ந்து செஞ்சதா? இது நீங்க சொந்தமா செஞ்சதா? சொந்த செலவு 4 நண்பர்கள் போட்டு சொந்தமா பண்ண. மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்கோம். யாருக்கு சுற்றுலா பயணிகள் எவ்வளவு சிரமப்படுவாங்க, அதன் அடிப்படையில தான் செஞ்சோம். இது போக நான் இதுக்கு முன்னாடி ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தேன், அந்த பதிவு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு கருவையை ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது சுத்தம் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கோரிக்கை வைங்க சொன்னேன். இதுல ஒரு சில மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ரொம்ப இடையூறா இருக்குன்னு சொன்னாங்க. 4 நண்பர்கள் சேர்ந்து பாம்பு நிறைய வருது அப்படின்னு சொல்லி மீனவர்கள், மெயினா மீனவர்கள் அவங்க வச்ச கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கை. ஏன்னா அந்த பாம்புகள் நடமாட்டம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சனால